சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 46 4-5 வசனங்களை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 46 4-5 வசனங்கள். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஓகே, இந்த வசனத்தை நாம் மனிதனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஒரு வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் நதி அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அவர் எங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு பல காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நம்ம மனிதனை மையமாய் கொண்டு எடுப்பதை காட்டிலும் தேவனை மையமாய் வைத்து எடுப்பது தான் ஏற்றதாக இருக்கும். இங்கே சொல்லுகிறது ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். இன் அதர் வேர்ட்ஸ், தேவன் வாசம் செய்யும் ஸ்தலத்திலே அதுதான் மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறது. தேவனுடைய இருதயத்தை மகிழ்விக்கும் ஒரு நதியை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த நதி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வேதத்தில் நதி என்றால் பல விதத்தில் அதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நதிகள் செழிப்பை குறிக்கும், நதிகள் நிலைத்திருப்பதை குறிக்கும், நிரந்தரமானதை குறிக்கும். நதிகள் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதை குறிக்கும், அவருடைய கிருபையை குறிக்கும், அவருடைய பிரசன்னத்தை குறிக்கும். எத்தனையோ விதத்தில் இதை சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம எப்படிப்பட்ட நதியை குறித்து பேசுகிறோம் என்றால், இந்த நதி தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கிற நதி, தேவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் ஒரு நதி என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது இன்னொன்று பார்க்கணும். அதில் ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள். ஒரு நதி, பல நீர்க்கால்களை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒன் சோர்ஸ், மெனி அவுட்லெட்ஸ். இப்போ இதில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரே நதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், ஜீவ நதியாய் ஜீவ தண்ணீராய் இருப்பவர். ஆனால் அந்த ஊற்றிலிருந்து வந்த நீர்க்கால்கள் அநேகம். யார் அந்த நீர்க்கால்கள்? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. We are the streams that carry the living water of God to this world. இந்த உலகத்திற்கு தேவனுடைய ஜீவ தண்ணீரை சுமந்து செல்லும் நீர்க்கால்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ வசனம் சொல்லுகிறது அந்த நீர்க்கால்கள் தான் தேவனை சந்தோஷிப்பிக்கும். இப்போ இந்த நதியை குறித்து நாம் பார்க்கும்போது, இந்த நீர்க்கால்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் இன்னொருத்தர் இதற்கு கிளைம் வச்சதை நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 29:3. எசேக்கியேல் 29:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து. போதும். எப்படி பார்வோன், அந்த பார்வோனின் ஆவி, தேவன் அதை முதலை என்று அழைக்கிறார். எப்பவுமே முதலை, மிருகம் அப்படின்றத பார்க்கறது வேதத்தில் எங்க பார்த்தாலும் சர்ப்பம் யாரை குறிக்குது? சாத்தானா குறிக்குது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையின் மீது ஒரு காலத்துல பிசாசு தன்னுடைய ஆளுகையை, தன்னுடைய கிளேமை வச்சிருந்தான். உரிமை கோருதல், இவர்கள் எனக்கு சொந்தம், இவர்கள் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேல கிளைம் வச்சிருந்தான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை நமக்காக கொடுத்து மரணத்தில் தன் ஜீவனை ஊற்றின பொழுது அவனுடைய எல்லா உரிமைகளையும் என்ன செய்தார்? முறித்து போட்டு நம்மை தமக்கென்று தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, நம்ம சோசை மாத்திட்டார். இப்ப நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய், அவரே நம்முடைய ஊற்றும், அவருடைய ஜீவனே நமக்குள் பாய்ந்து செல்கிற ஒரு ஊற்றுமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்து எப்பொழுதுமே அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோ நம்மை எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்திருக்கிறார், விடுதலையாக்கி தம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். சரி, எதுக்காக? நம்ம உடனே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல சொல்லுது, ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு, ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை.
அதாவது நான் எப்போவுமே இப்படி சொல்லும்போது என்ன ஆசீர்வாதமே கிடையாதா எங்களுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எந்த ஊற்றில் இப்போ கனெக்ட் ஆகிருக்கிறீங்களோ அந்த ஊற்று ஆசீர்வாதமான ஊற்று, சகல ஆசீர்வாதங்களின் ஊற்றே அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய நகரத்தை, அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும், அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் மக்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கணும். எங்களை இவ்வளோ மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால, சமாதானத்தினால நிரப்பி இருக்கிறவரை நாங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக்கணும். அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டோம்னா பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அண்ணாளை யோசித்து பாருங்கங்க. எல்கானா உண்மையிலே சொல்லப்போனால் அவள் இருதயத்துக்கு பிரியமாக இருந்தாலோ இல்லையோ தெரில, அவன் மேலே ஒரு இரக்கம் அவருக்கு, பிள்ளை இல்லை அப்படின்றதுனால என்ன செய்கிறாரு, 7 பங்கு இவளுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். we are the children of the living God. கிறிஸ்து இயேசுவின் மனவாட்டியாக இருக்கிறோம். நமக்கு இன்னும் எவ்வளவு அதிகமாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அவருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷிப்பிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷிப்பிக்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Zephaniah chapter 3 verse 17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எப்படி இருக்குல்ல, ஆண்டவர் நம்ம மேல கம்பீரமாய் களி கூறுகிறானா. நம்ம இங்க ஆராதிக்கும் போது சொல்றோம், நல்லா கையை தட்டுங்க, சந்தோஷமா ஆர்ப்பரித்து பாடுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் எவ்வளோ செய்திருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க, நான் சொல்றதை நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அவர் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு, அவர் நம்மளை எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டு அவருடைய சமூகத்தில் என்ன செய்யறோம், களி கூர்ந்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அவரை துதிக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கிட்ட அவர் அப்படி களி கூர்ந்து மகிழ்கிறது கிட்ட நம்மக்கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன செஞ்சுட்டோம் அவருக்கு? யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாராம். That means he is filled with so much of joy. அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவருக்கு நம்ம மேல. உண்மையை பார்த்தா, நம்ம பாவத்தெல்லாம் பார்த்தா எப்படி அவர் நம்ம மேல சந்தோஷமா இருந்தாருன்னு யோசித்து கூட பார்க்க முடியல. ஆனா தேவன் நம் மீது சந்தோஷமா இருக்கிறார். அவர் நம் மீது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அந்த பிரியமா இருக்கிறார் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பார்க்கும்போது அதுல ரிஜாய்ஸ் என்ற அர்த்தமும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமா இருக்கிறது, அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிறது, அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கிறோம், அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்ன உடனே நம்ம என்ன யோசிச்சுக்கிறோம்னா, ஐயோ ஆண்டவர் பெரியவர், கையில கோல் வச்சிருக்காரு, நான் தப்பு பண்ணா அடிச்சிருவாரு அப்படின்ற பயம் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? நிச்சயமாகவே அவர் அடிமைத்தனத்திற்குரிய பயத்தை நம் வாழ்க்கையிலே உண்டு பண்ணுகிறவர் அல்ல. பயம் அடிமைத்தனத்தை உண்டு பண்ணி வைத்திருந்த வாழ்க்கையை விடுதலையாக்கி பயமின்றி வாழ செய்தவர் அவர்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் திரும்ப அந்த அடிமைத்தனத்தின் பயத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிறவர் அல்ல. எப்படிப்பட்ட பயத்தை குறித்து பேசுகிறார்? இந்த வசனத்தை பார்த்தாலே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிருச்சு பாருங்க. முதலாவது சொல்றார், தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அதுக்கு கொடுக்கணும்னா, தமக்கு பயந்து தம் கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள். those who trust in his love. அவருடைய மாறாத அன்புல நம்பிக்கை வைக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற
பயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவன் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றையும் காண்கிறவர், சகலவற்றையும் செய்கிறவர், அவரை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. அந்த நம்பிக்கை தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்துக்குரிய பயம் அல்ல, விடுதலையை கொடுக்கிற கர்த்தருடைய பயம், கர்த்தருடைய பிரியத்தை நம்மீது வைக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. அந்த பயத்தை தான் தேவன் இன்றைக்கு நமக்குள் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவதாக, ஏன் தேவன் நம்மேல் பிரியம் வைக்கிறார், ஏன் நம் மீது மகிழ்ச்சியாய் அவர் களி கூறுகிறார், கம்பீரமாய் பாடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சங்கீதம் 149:4 வாசிக்கலாம். Psalm 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணம் அல்லது தாழ்மை, humility, the character of humility and teachability, that is what brings God's love and rejoicing upon our lives. அவர் நம்மீது அன்பு வைப்பதற்கும் நம்மீது களி கூறுவதற்கும் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டிருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டுமல்ல, அவருக்கு முன்பதாக நாம் தாழ்மையாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தாழ்மை தான் தேவன் நம் மீது பிரியம் வைக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, மூன்றாவதாக, எதனாலே தேவன் நம் மீது பிரியம் வைக்கிறார்? இது செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். கர்த்தர் நம் மீது கம்பீரமாய் களி கூறுகிறார்னு வாசித்தோம். ஆனா அந்த கம்பீரமாய் களி கூறுகிறார் என்பதற்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? செப்பனியா எதை குறித்து பேசிக்கொண்டு அந்த கம்பீரமாய் களி கூறுதலுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3:14 வாசிங்களேன். செப்பனியா 3:14, செப்பனியா சாப்டர் 3:14. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறு. என்ன சொல்லி இருக்கிறாரு? முழு இருதயத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல அவரை துதிக்கும் போது அது தேவனுடைய பிரியத்தை நம்மீது கொண்டு வருகிறது. God delights in the praise of his people. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தாழ்மை, மூன்றாவதாக அவரை துதிக்கும் துதி, இந்த மூன்றும் நம்ம வாழ்க்கையில் இருந்தா நிச்சயமா கர்த்தர் நம் மீது பிரியம் வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கொண்டாடும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம் வாழ்க்கையில இருந்தால் அவருக்கேற்றவர்களாய் நாம் நடப்போம், அவருடைய வழிகளில் நடப்போம். இது நமக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த 3 காரியங்களை இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இதை நம்ம செய்யும் போது when we focus on making the heart of God glad, இப்போ அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, உம்முடைய சந்தோஷத்தின் நதி, உம்முடைய மகிழ்ச்சி நதி என் வாழ்க்கையில் பாயணும், நான் கம்பீரமாக களி கூறணும், நான் பாடணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு, ஆண்டவரே எங்களை எவ்வளோ சந்தோஷமாக்குறீங்க, உங்கள் இருதயத்தை நாங்கள் சந்தோஷிப்பிக்கிற மக்களாக இருக்கணும் ஆண்டவரேன்னு மாறும்போது அவர் அதை வாங்கிட்டு உங்களை சரி போயிட்டு வா, நான் தான் இவ்வளோ செஞ்சுருக்கேன்ல, இப்போ நான் ஆச்சு நீ ரியலைஸ் பண்ணி என்ன மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லது, வெரி குட், தேங்க்யூ, போயிட்டு வா, நான் அனுப்புகிற தேவன் இல்லை. நம்ம அவருடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். சங்கீதம் 46:5, Psalm 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 3 ஆசீர்வாதங்கள். முதலாவது, தேவன் நம் மத்தியிலே இருப்பார். தேவன் எங்க மத்தியில இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஓகே, தேவன் நம் மத்தியில இருக்கும்போது அப்படின்னு சொல்லும் போதே இதுக்கு வித்தியாசம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது தேவன் நம் கூட இருக்கிறார் அப்படின்றது வேற. God being with me is different. தேவன் என்னோடு கூட இருந்தாரானால் எவனும் எனக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா இப்போ நம்ம பார்க்கிறோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறது மட்டுமல்ல, அவர் என் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, he becomes the center of my life. அவர் என் வாழ்க்கையின் மையமாக மாறுகிறார், நான் அவரை சுற்றி சுற்றி வர்றேன். இன்னைக்கு அநேக மனுஷருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட பின்பும் எப்படி இருக்குன்னா, நான் மையத்தில் இருக்கிறேன், கிறிஸ்து என்ன சுற்றி சுற்றி சுழல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே என்னை சுகமாக்குங்க, ஆண்டவரே என்னை
எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவரே என் தேவையை சந்தீங்க, ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு அதை பண்ணுங்க. நம்ம நடுவுல இருந்துட்டு ஆண்டவரை நம்மளை சுத்தி சுழல வைக்கணும்னு நினைக்கிறோம், ரைட்? அது ஒருபோதும் நடக்காது. நீதியின் சூரியனை சுத்தி நம்ம தான் சுழன்று வரணும், ரைட்? அவர் என்னைக்கு மையமா மாறுறாரோ, when he becomes the center, when he comes into the center and we revolve around him, அவரை மையமாக வைத்து அவரை சுற்றி நாம் செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Zephaniah chapter 3 verse 15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தீமைகள் நம்மை சுற்றி வரலாம். இன்னைக்கு நம்ம உலகத்துல அநேக தீமைகளை நாம் சுற்றிலும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா எவ்வளவு தீமையின் நடுவுல நம்ம வாழ்ந்தாலும் தீமை நம்மை என்ன செய்யாது? காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய்ன்னு சொல்லும்போது பார்க்கவே மாட்டோம் கண்களால நினைக்காதீங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அதை குறித்த பயம் உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. எவ்வளவு தீமைகள் நடந்தாலும் அதை குறித்த பயம். ஏன்னா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்முடைய பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ் எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா, எனக்கு இந்த தீமை நடந்துருமோ, எனக்கு இந்த தீங்கு வந்துருமோ, எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? வெளிப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மையத்தில் இருந்தேன்னா எவ்வளவு தீங்கு உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும், கழுகு மாதிரி வல்ச்சர் மாதிரி உன்னை சுற்றி சுற்றி எத்தனை தீமைகள் சுற்றி நின்னாலும் நீ அதை குறித்து கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? இல்லை எங்களுக்கு தீமையே பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னா அது யூஸ்லெஸ் லைஃப். ஏன்னா அந்த தீமைகள் இருக்கும்போது தான் தேவனுடைய நன்மையை ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அந்த தீமைகள் இருக்கும்போது தான் தேவன் பாதுகாக்கிறவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அது இல்லை என்றால் நான் உணர்வடைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்போ அவங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் நீ என்ன செய்ய மாட்டாய்? இனிமேல ஒருபோதும் உன் வாழ்க்கையிலே தீங்குக்கு நீ பயப்பட மாட்டாய். தீங்கை காணாதிருப்பாயின்னு வாசித்த உடனே கண்ணிலே பார்க்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, பார்ப்பீங்க. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பார்சத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை விழுவாங்க. பார்ப்பீங்க, விழுறத பார்ப்பீங்க. ஆனா உங்களை அணுகாது, உங்களை சேதப்படுத்த. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வார்த்தை உண்மைன்னு? நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவோ பார்த்துருக்கோம். கொரோனாவை பார்த்துட்டோம், எவ்வளவோ போராட்டங்களை பார்த்துட்டோம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொத்து கொத்தா ஜனங்கள் செத்து மடிந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆனால் அது அவர் நம் மீது வைத்திருக்கிற தம்முடைய அன்பு. நம் பேரில் அவர் கம்பீரமாய் களி கூறுகிறார். அதுவும் கிருபைதான். ரொம்ப பெருமை பாராட்டிடக்கூடாது. அதுல எப்பொழுதுமே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவர்களா இருக்கணும். we must be the streams that make your heart glad. உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் மக்களாய் நாங்கள் இருக்க வேணும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது அவர் தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார், பார்க்குறோம். ஆனால் அதை குறித்த பயமே நம்முடைய இருதயத்தில் இல்லை, ரைட்? 2வது காரியம், ஏன் இப்படி நம்ம பயம் இல்லாமல் இருக்கிறோம்? சகரியா 2:5, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வருஷத்துல சொல்றார், நான் கூட இருப்பேன், நான் இருப்பேன். ஐ வில் பி தேர். when I am there என்ன நடக்கும்? நான் இருந்தேன்னா என்ன நடக்கும்? நடுவிலே நான் மகிமையாகவும் சுற்றிலும் அக்கினி மதிலாய் நான் பாதுகாப்பா நிற்பேன். அப்ப பாதுகாப்பும் தேவனுடைய மகிமையும் நமக்கு கிடைக்குது. தீங்கை குறித்த பயம் நம்மளை விட்டு அகன்று போயிருது. 2வதாக தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அக்கினி மதில போட்டு வச்சிருக்கிறார். எப்போ? நீங்க தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறவர்களா இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஓகே. 3வதாக என்ன நடக்கும்? சகரியா 2ஆம் அதிகாரம் 10-11. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்காக செய்யும் போது வாட் ஹேப்பன்ஸ்?
சகரியா 2:10-11. சியோன் குமாரத்தியே, ஆ. கெம்பீரித்து பாடு, ஆ. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். கர்த்தர் நம் நடுவிலே வாசமாயிருந்தால் அவருடைய மகிமை நம் நடுவிலும், அவருடைய அக்கினி மதிலான பாதுகாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கும்போது உலகத்தின் ஜனங்கள் இதை பார்க்கறாங்க. உலகத்துல எவ்வளவு தீமைகள் தீங்குகள் நடக்குது, ஆனா இந்த ஜனத்துக்கு அதை குறித்து பயமே இல்லை. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தற்காலத்துல நடந்து கொண்டிருக்கும் இந்த யுகத்தின் முடிவின் சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த யுகம், புதிய யுகம் பிறப்பதற்கான கர்ப்ப வேதனைகள் உலகத்துல ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு. கர்ப்ப வேதனை ஆரம்பிச்சுச்சுன்னா நிற்குமா? ஃபால்ஸ் பெயின்னு ஒன்று இருக்கு, லைட்டாக ஆரம்பிச்சு நின்றோம். ஆனால் உண்மையான கர்ப்ப வேதனை ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யாது? நிற்காது. ப்ரோக்ரஸ் ஆகி அந்த லேபர் பெயின்ஸ் ப்ரோக்ரஸ் ஆகி புள்ள பறந்தாதான் நிற்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிற உலகத்தில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போறது இல்லை. அவைகள் மேலும் மேலும் அதிகரித்து மாறி மாறி பல இடங்கள் அது வந்து கடைசியில் தேவனுடைய ராஜ்யம் நிலைப்படுத்தப்படுவதற்கும் ஸ்தாபிக்கப்படுவதற்கும் காரணமாக மாறப்போகிறது. இட் வில் பிரிங் ஃபோர்த் த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழும்போது நம்மை சுற்றிலும் ஆயிரமாய் தீங்குகளை நாம் பார்க்க தான் போகிறோம். பயமுறுத்தும் சூழ்நிலைகளை காணத்தான் போறோம். ஆனா நீங்களும் நானும் நான் என்று இனிமேல வாழ முடியாது. ஏன்? அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. இனிமேல ஆண்டவரே நீர் தான் அப்படின்னு சொல்லி அவரை மையத்துல கொண்டு வந்தா தான் அவருடைய பாதுகாப்பு நம் மீது இருக்கும், அவருடைய பராமரிப்பு நம் மீது இருக்கும். அவர் நம்ம மத்தியிலே மகிமையா இருப்பார், நம்மை சுற்றிலும் அக்கினிய மதிலா இருப்பார். நாம் பார்க்கிற எந்த தீங்கை குறித்தும் பயம் நம்ம உள்ளத்துல வந்து உட்காராது. ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ இதெல்லாத்தையும் பார்க்குற உலகத்தின் ஜனங்கள் என்ன செய்ய போறாங்களாம்? இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனைகள் உலகத்துல சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்க, எதுக்கும் பயப்படாம, எதுக்கும் கவலைப்படாம, எப்போ பார்த்தாலும் களி கூர்ந்து கெம்பீரித்து பாடி, வேணா பைத்தியம் ஆயிவிடுங்களா அப்படின்னு சொல்ற காலம் போய் உண்மையிலே இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதனால தான் நம்மளை போல இவங்க பயப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி. உங்க பயமின்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனா. நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்க, வியாதிப்பட்டிருக்கீங்க, யாரை தேடுறீங்க? வந்து பக்கத்துல நின்று ஐயோ பாவம் நீ இப்படி சிக்காயிட்டேன்னு ஓன்னு கதறி அழுகிற ஆட்களை தேடுறீங்களா? தேடினீங்கன்னா நான் சொல்றேன், அந்த படுக்கையோட போயிடுவீங்க. ஆனா பக்கத்துல வந்து நீங்க சாக கிடக்குறீங்க, கவலைப்படாத, பயப்படாத, யூ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னு உங்களை வந்து ஒரு தைரியப்படுத்துகிற ஒருத்தர் இருந்தா, முடிவு எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில என்ன வரும்? இருக்கிற பயம்லாம் போயிடும். நம்மளை என்கரேஜ் பண்ணி 2 வார்த்தை பேசுறதுக்கு ஆள் இருந்தால் போதும், பயம்லாம் போயிடும். இன்னைக்கு உலகம் அதை தான் தேடிட்டு இருக்கு. புரியுதா? உலகத்துக்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் அவங்களால எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்க தேடி கொண்டிருக்கிறது அந்த ஆறுதல், அந்த தைரியம். அது யாருக்குள்ள இருக்கு? உலகத்தில் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஏன்? நீங்கள் பெரிய தைரியசாலிகள் இல்லை, உங்கள் நடுவில் இருக்கிறவர் அப்படிப்பட்டவராயிருக்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற தீங்குகளை குறித்து உங்களை பயப்பட விடுறதில்லை. உங்க நடுவுல மகிமையா இருக்கிறாரு, உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இதெல்லாத்தையும் பார்த்த உடனே ஜனங்க உங்களை தேடி ஓடி வர்றாங்க பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற வெளிச்சத்துக்கு வர்றாங்க பாருங்க. வந்து உங்களை தலைவனாக்கி தலையில தூக்கி வைக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து வந்து கர்த்தரை சேர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். நாம் மறைக்கப்பட்டாலும் அவர் காணப்பட வேண்டும். நம் வாழ்க்கையிலிருந்து அவர் வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டால் அவரிடத்தில் அவர் எல்லா ஜனங்களையும் சேர்த்து கொள்வார். when he is lifted up, அவர் உயர்த்தப்படும் போது
சகல ஜனங்களையும் தம்மண்டையிலே சேர்த்து கொள்வார் என்று சொல்லுகிறது. ஜனங்க நம்மளை தேடி ஓடி வருவாங்க. ஐ பிலீவ் திஸ் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சேர்க்கணும், ஆனால் எனக்கு எப்படி சேர்க்கறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று இனிமேல் ஆண்டவரை உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை பிரியப்படுத்த, அவரை மகிழ்ச்சி ஆக்க உங்கள் வாழ்நாட்களை ஊற்றி விடுங்க. தானாக எல்லாம் தேடி வரும், பாதுகாப்பு வரும், எல்லா பயங்களும் அகன்று ஓடி போயிடும். கர்த்தர் தன் மகிமையை உங்கள் மத்தியில வைப்பார். அவர் அப்படி வைக்கும் பொழுது ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் அவர்களை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு என்று கொண்டு வந்து நீங்கள் நியமிப்பீர்கள். அவருடைய களஞ்சியத்தில் கொண்டு வந்து அந்த ஆத்துமாக்களை சேர்ப்பீங்க. ஹல்லேலூயா. அறுவடை நாட்களில் வந்துட்டோம். இனிமேல விதைக்கிறதற்கும் கஷ்டப்பட்ட பிரயாசப்பட்டாலாம் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரத்தான் போறாரு. ஆத்துமாக்களின் அறுவடை இருக்கிறது, அதை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் வருகை சமீபம் என்று சொன்னால் இந்த பூமியினுடைய கடைசி அறுவடை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நமக்கு முன் சென்று கண்ணீரோடு வேதனையோடு ரத்தத்தை சிந்தி உழைத்தார்கள். அதன் பலன்களை நம்ம விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு ரீப் பண்றதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு வழியை சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமா இருக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, நிரந்தரத்திற்கும் நம்மளை விதைக்க வச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க யோசித்து பாருங்க. நீங்க உடனே நம்ம யோசிக்க கூடாது, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், ஆத்துமாக்கள் வருதோ இல்லையோ அது தேர்ட் பாயிண்ட் தானே, தேர்ட் பாயிண்ட்டை விட்டுறலாம், ஃபர்ஸ்ட் டூ மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, அந்த மூணாவது தான் நீங்க நிரந்தரத்துக்கு விதைக்கிறது. ஹல்லேலூயா. நித்தியத்திற்காக நீங்கள் விதைக்கிற விதைகள் அதுதான். ஜனங்கள் உங்களை கண்டு உங்கள் வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் சேர்க்கப்படுவார்கள். ராஜ்யத்தில் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் ஆத்துமாக்களுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. வெறும் கையாய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பதற்கு அல்ல, அவருக்கு நிறைவான பலன்களை கொண்டு சேர்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். 2 காரியம் இருக்கு அந்த சங்கீதம் 46:5 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எப்ப அசைக்கப்படுவதில்லை? வாசிங்க சங்கீதம் 46:2-3. Psalm 46 verses 2 and 3. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஹல்லேலூயா. பூமி நிலை மாறி மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போய் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படும். எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை பேசுது? உலகமே, அதாவது சிருஷ்டிப்பே நடுங்குகிறத குறித்து பேசுது. இதை இன்னும் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும்னா, பூமி நிலை மாறி எங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நம்பிக்கைகள் இல்லை, அஸ்திபாரங்கள் இல்லை. உண்மைன்னு சொல்லப்போனால் உலகத்தின் நிலை அதுதான். இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்கிற நற்பண்புகள் தன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லா அஸ்திபாரங்களும் அசைந்து கொண்டு இருக்கிறது. மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும் நமக்கு இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அற்று போகிறது இந்த உலகத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி ஜனங்கள் பயத்தினால கொந்தளித்து எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், சத்துருக்கள் எழும்புகிறார்கள், போராட்டங்கள் எழும்புது. என்னதான் நடந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பயப்படும். ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? நாங்கள் பயப்படும். காரணம் என்ன? ஏன் நாங்கள் பயப்படுவதில்லை? தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறார், எங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார், எங்கள் மகிமையாய் இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் எந்த காலத்திலும் எந்த காரணத்தினாலும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்த்து நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, தேவன் சகாயம் செய்வாராம். அது அசையாது, அதிகாலமே தேவன் அதற்கு சகாயம் செய்வார். வாசிக்கலாம் சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அது ஏன் அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்? ரொம்ப அழகா அந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, when the morning breaks, when the morning dawns. அதாவது
ஏன் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சகாயம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டு ஃபுல்லாக என் வாழ்க்கையை மூடிருச்சு, நம்பிக்கையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் திடீர்னு ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து எனக்கு உதவி செய்கிறாரு. விடிஞ்சிருது. ஹல்லேலூயா. ப்ராப்ளம் முடிஞ்சிருது, விடிவு காலம் வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆல்வேஸ் வாட் காட் டஸ். எப்பொழுதுமே நீதிமானுடைய விசுவாசத்தை அவர் அறிய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் அந்த அதிகாலையை காண்பாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் இது அத்தனையும் சொன்ன தேவன் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த பொழுதை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஸ்டாண்ட் இன் ஃபெய்த், பெர்சிவியர், விட்டுறாதீங்க. பல நேரத்தில் பயங்கள் இன்றைக்கு பலரை தாக்கி கொண்டிருக்கிறது. உண்மைதானா? நான் நம்புகிற நம்பிக்கையெல்லாம் உண்மைதானா? இது நடக்குமா? இது நிலைக்குமா? இல்லை நானா நம்பி ஏதோ ஒன்று நான் யோசித்து நானா கெட்டு போகிறேன், நான் பயப்படக்கூடிய நிலைமை இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நாம் தீங்கை கண்டாலும் அதற்கு பயப்படுவதில்லை. அவர் நம் நடுவில் இருக்கிறதுனால நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலும் பாதுகாப்புமாயிருக்கிறார். நம் நடுவில் அவர் மகிமையை வெளிப்படுத்துகிறார். உண்மையை சொல்லப்போனால் வெறும் பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தா ஏதோ தற்காலத்தில் தப்பிச்சு பிழைச்சி நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது சுற்றிலும் அக்கினி மதில், நடுவிலே மகிமை. ஹல்லேலூயா. ரெண்டும் இருக்கு. அவர் மகிமையாய் நம் மத்தியில் இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்குறோம், அவர் நமக்கு உதவி செய்ய எல்லா நேரத்திலும் நம் மத்தியிலே இருக்கிறபடினால நாம் எவ்வளவேனும் அசைக்கப்படுவதில்லை. அவராலே நாம் நிலைத்திருக்கிறோம், அவராலே நாம் உயர்ந்திருக்கிறோம், அவராலே நாம் கனம் பெற்றிருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நம் வாழ்க்கையில கொண்டு வருவார். இந்த காலகட்டம் முழுவதிலும் நம்ம விசுவாசத்தோடு அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம்தான் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை அசைக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம் வாழ்க்கையிலே கொண்டிருப்போமாக, காத்திருப்போமாக. தேவன் நமக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் மக்களாக நாங்கள் ஆண்டவரே நிற்க ஆண்டவரே அப்பா இந்த நாளில் கேட்கிறோம். உம்மிடத்தில் வந்து உம்முடைய கிருபையை கேட்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளவோ கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் நிலை நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நாங்கள் அழிந்து போகாமல் இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் மக்களாக நாங்கள் மாற ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும், மகிழ்விக்கும் ஆண்டவரே நீரோடைகளாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ராமலா சந்தரபலா சந்தரலபரபா ரிபஹலப தூரனமலா சிக்கரபலப தூரனமலா கஷந்தரனமரபா ரேகலமா சந்தரனமா சந்தரரபா சீரபலப தூர அந்த வாஞ்சி அந்த கிருபையை எங்களுக்குள்ள வைக்கும் போது ஆண்டவரே, நாங்க ஒருபோதும் ஆண்டவரே எந்த தீங்கையும் கண்டு பயப்படாமல் இருக்க நீர் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீர். எங்கள் நடுவிலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். எங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபை இந்த காலவேளையில் எங்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. மகிமையான அந்த கிருபைக்காக நன்றி 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 ராஜா. ரிபலபா சந்தரனம ஷீரபல பதுரனமலமரா ரேபஹல மந்துரலமரபா. ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் எங்களுக்கு முன் எழுந்தருளி எங்களுக்கு முன் செல்கிறதுக்காய் நன்றி. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.